ராமு ராமு மச்சான் என் ஒய்ஃபுக்கு டைமண்ட் நெக்லஸ் எடுக்க போகிறேன்டா. சோமு அப்படியா மச்சான், எந்த ஒயின் ஷாப்டா? எனக்கு ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடா. சிரிங்க செத்து போயிடுங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஒயின் ஷாப்புக்கும் டைமண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குண்டான விட எனக்கு 2 நாளில் கிடச்சிது. ஒரு மதிப்பிரியர் எனக்கு கால் பண்ணி இரவு 9 மணிக்கு இது மாதிரி கடை மூட போகிறாங்க, கொஞ்சம் நாளைக்கு வேறு கடை லீவு, நீங்கள் எனக்கு ஒரு 2 குவார்ட்டர் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண. அப்படி நான் இல்லை முடியாது, நான்லாம் அந்த கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி இல்லை எனக்கு ஒரு ஆஃப் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னா. நான் சொன்னேன், ஒரு குவார்ட்ரு ப்ளஸ் இன்னொரு குவார்ட்ரு = ஆஃப்னு எனக்கு தெரியாதா? எனக்கே நீ கணக்கு சொல்லி தரியா? நீ என்ன பிராண்டாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டேன். அப்படி ஃபஸ்ட்டு எம்சி, அடுத்து ஹனிபி, 3வது டைமண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் இந்த பேர்லாம் சொல்ல விரும்பலை. இந்த ஆர்டர்லாம் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே 3 கிலோமீட்டர் இருக்குது. நான் அந்த வழியாக ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கேன். எனக்கு அந்த கடை கூட தெரியல. உள்ளே போனோன்னே 4 கடை லைனாக இருக்குது. போன உடனே இங்கே வாங்குங்கன்னாங்க. அங்கே அப்புறம் வாங்கும்போது ஒரு 2 நிமிஷமாக நான் லைனில் நிற்கிறேன். நின்றுனோடனே கேஷ் வேறு கையில் வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, "பா நீ கேஷ் இங்கே கொடுத்தா உடனே வந்துடுவேப்பா" அப்படின்னா. உள்ளே போய் கேஷ் கொடுத்தா அந்த செகண்டு திங் சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்தாங்க. அப்புறம் அதில் எம்ஆர்பி பார்க்குறேன், 340 ரூபா போட்டிருந்தது. அடுத்தது 10 ரூபா என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இப்படி பண்ணும்போது நான் அவர்கிட்ட இந்த மதுப்பிரியர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், இது மாதிரி ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, டேய் நீ டைமண்ட் வாங்கலையான்னு கேட்டேன். எனக்கு அப்போ தான் தெரியும், ஓஹோ டைமண்ட் தான் ப்ரையாரிட்டி போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ இப்படிலாம் போனால் தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஊந்து வீடியோ போட்டாலாம் பார்க்க மாட்டாங்க. ஜென்ரலாக போடணும். சிரிங்க நல்லாருங்க.